மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 19 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: பெண்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்க புதிய திட்டம். தமிழக அரசு நடவடிக்கை. தமிழகத்தில் பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான புதிய செயல் திட்டத்தை தயாரிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் நலன்களை முன்னிறுத்தி மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 2500, மாநிலம் முழுவதும் இலவச பேருந்து பயணம் உட்பட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை தவேக வழங்கியிருந்தது. தற்போது அவற்றை படிப்படியாக நிறைவேற்ற தவேக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அதன்படி பெண்களுக்கு மாநில அளவில் அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக மகளிருக்கான தரமான வேலை வாய்ப்பு திட்டம் என்ற செயல் திட்டத்தை உருவாக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: உயர்கல்வி கடன் பெற மாவட்டந்தோறும் ஒருங்கிணைப்பு அலுவலர் நியமனம். அமைச்சர் விஸ்வநாதன் தகவல். உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு எளிதாக கல்வி கடன் கிடைக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 1.50 லட்சம் மாணவர்களுக்கு ரூபாய் 3000 கோடி கல்வி கடன் கிடைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். இது தொடர்பாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் அவர் நேற்று கூறியதாவது: கலை, அறிவியல், பொறியியல், பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கவும், எந்த மாணவரும் பொருளாதார சூழலால் படிப்பை இடையில் நிறுத்தாதவாறு அவர்களுக்கு பிணையின்றி கல்வி கடன் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறும் முதல்வர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: 50க்கும் மேற்பட்ட டெண்டர்களை ரத்து செய்த நகராட்சி நிர்வாகத்துறை. தமிழகம் முழுவதும் உரிய விதிமுறைகளை பின்பற்றாததால் 50க்கும் மேற்பட்ட குறுகிய கால ஒப்பந்தங்களை ரத்து செய்து நகராட்சி நிர்வாகத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைந்த பின்னர் நிர்வாக ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் உரிய விதிகளின்படி செயல்படுத்தப்படவில்லை என அவற்றை தவேக அரசு ரத்து செய்து வருகிறது. நகராட்சி நிர்வாகத்துறையை தனது வசம் வைத்துள்ள முதல்வர் விஜய் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். அடுத்து நான்காவது அறிவிப்பு: மரியாதை நிமித்தமாக ஒன்றிய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே முதல்வர் விஜயுடன் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக ஒன்றிய சமூக நீதித்துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே முதல்வர் விஜயை நேற்று சந்தித்தார். சென்னை தலைமை செயலகத்தில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை ஒன்றிய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தமிழக முதல்வர் விஜயை நேற்று நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானதாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஐந்தாவது அறிவிப்பு: தமிழகம் முழுக்க தாலுகா ஆபீஸில் ரெய்டு. புது ரூட்டில் பணத்தை குவித்த ஊழியர்கள் சோதனையில் அம்பலம். தமிழகம் முழுக்க நேற்று பல்வேறு தாலுகா அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இரவு 10 மணி வரை நடந்த இந்த சோதனையின் போது மொத்தம் 82.10 லட்சம் ரூபாய் சிக்கியுள்ளது. இதில் கூகுள் பே மூலமாக மட்டும் ரூபாய் 68.32 லட்சம் சிக்கியுள்ளது. அதிகபட்சமாக கரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 17.51 லட்சம் சிக்கியுள்ளது. அடுத்து ஆறாவது அறிவிப்பு: கணபதி, காலாப்பட்டி, இருகூர், கோவை மாநகரத்தில் புதிதாக 3 காவல் நிலையங்கள் வருகிறது. கோவை மாநகர காவல்துறையில் கூடுதலாக 3 காவல் நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கிறது. சரவணம்பட்டி போலீஸ் நிலைய எல்லையில் இருந்து பிரித்து கணபதி, பீரமேட்டில் இருந்து பிரித்து காலப்பட்டி,
சிங்காநல்லூரில் இருந்து பிரித்து இருகூர் ஆகிய 3 புதிய போலீஸ் நிலையங்கள் உருவாக்க திட்டமிடப்பட்டு அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்து 7வது அறிவிப்பு. வாஸ்து சரியில்லை, ரூமை மாற்றணும், ஜோசியர் எச்சரிக்கை, முதல்வர் அலுவலகத்தை மாற்றும் விஜய். முதல்வர் விஜய் தனது அலுவலகத்தை மாற்றவிருக்கிறார். இதற்கு பின் வாஸ்து சாஸ்து காரணங்கள் சொல்லப்படுகின்றன. விஜயின் ஜோதிடர் அறிவுரையின்படி அவர் இந்த முடிவை எடுக்க உள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தலைமை செயலகத்தில் 2வது மாடியில் முதல்வர் விஜயின் அறை மற்றும் அவரது அலுவலகம், முதல்வரின் செயலாளர்கள் 4 பேரின் அறை மற்றும் அலுவலகம் இயங்கி வருகிறது. முதல்வர் விஜய் தனது அலுவலகத்தில் கிழக்கு திசை பார்த்து அமர்ந்திருக்கிறார். இந்த அலுவலகமும் முதல்வர் அமர்ந்திருக்கும் திசையும் வாஸ்துப்படி அமையவில்லை என்கிற ஒரு யோசனையை விஜயின் ஜோதிடர் தெரிவித்திருக்கிறார். அதனால் தனது அறையை மாற்றலாமா என்கிற யோசனை விஜய்க்கு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் தலைமை செயலக வளாகத்தில் அமைந்திருக்கும் 10 அடுக்கு மாளிகையான நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது மாடியில் மாநாட்டு அரங்கம் இருக்கிறது. இங்குதான் அனைத்து கட்சிகளின் கூட்டம், கலெக்டர்கள் மாநாடு உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகள் நடக்கும். அந்த அளவுக்கு பெரிய அளவிலான இடம். அண்மையில் கலெக்டர்கள் மாநாடு இந்த அரங்கத்தில்தான் நடந்தது. அப்போதே இதனை கவனித்துள்ளார் முதல்வர் விஜய். அந்த 10வது மாடியிலிருந்து பார்த்தால் பறந்து விரிந்து கிடக்கும் மிக பிரம்மாண்டமான வங்காள விரிகுடா கடலின் அழகிய காட்சி கண்களுக்கு விருந்தாகும், மனதுக்கு ரம்மியமாக இருக்கும். கலெக்டர் மாநாட்டில் கலந்து கொண்ட முதல்வர் விஜய் இதனை கண்டிருக்கிறார். இந்த இடம் எப்படி இருக்கிறது என்று ஜோதிடரிடம் ஆலோசனை நடந்திருக்கிறது. அவரும் ஓகே சொன்னதுடன், ஆட்சி தலைமையின் தலைவர் நீங்கள், ஆட்சி புரியும் இடத்தின் உச்சத்தில் நீங்கள் அமர்ந்து ஆட்சி புரியும் போது எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், இன்னும் பல உச்சங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஜோதிடர். இதையடுத்து உயர் அதிகாரிகளுடன் அடுத்தடுத்த ஆலோசனைகள் நடந்தன. எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்கிறது. இந்த நிலையில் முதல்வர் விஜய் தொடர்பான மொத்த அலுவலகமும் நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது மாடிக்கு இடம் மாறுகின்றன. அதாவது முதல்வர் விஜயின் அறை, சிஎம் செக்ரட்டரியேட் என சொல்லப்படக்கூடிய முதல்வரின் செயலகம், முதல்வரின் செயலாளர்களின் அறை மற்றும் அவர்களது அலுவலகத்தினர், முதல்வரின் ஆலோசகர்களின் அறைகள், முதல்வரின் அறையை ஒட்டி மினி கான்ஃபரன்ஸ் ஹால் என உருவாக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான வேலைகள் தொடங்கியிருக்கிறது. மாற்றம் செய்வதற்கான பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிகபட்சம் இன்னும் 3 மாதங்களில் இந்த பணிகள் முடிந்து முதல்வர் விஜய் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் நடந்து முடிந்து அனைத்தும் தயாராகிவிடும். தயாரானதும் ஒட்டுமொத்த முதல்வரின் அலுவலக அறைகளும் அதன் செயல்பாடுகளும் 10வது மாடிக்கு இடம் மாற்றப்படவிருக்கிறது. 3 மாதங்களுக்கு பிறகு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இருந்துதான் தனது ஆட்சியை நடத்தவிருக்கிறார் முதல்வர் விஜய். அடுத்து 8வது அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பை தேசிய பொறுப்பாக கருதி பங்கேற்க வேண்டும், தமிழக மக்களுக்கு ஆளுநர் வேண்டுகோள். தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்க தமிழக மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஒரு அறிக்கையில், சமூக பொருளாதார மற்றும் வீட்டு வசதி தரவுகளை உருவாக்கும் நோக்கில் நாட்டின் மிக முக்கியமான தேசிய தரவு சேகரிப்பு பணிகளில் ஒன்றான 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 2 கட்டங்களாக நடத்தப்படும். அந்த வகையில் 17 ஜூலை 2026 முதல் 31 ஜூலை 2026 வரையிலும், அதனைத் தொடர்ந்து வீட்டு பட்டியல் பதிவுகள் 1 ஆகஸ்ட் 2026 முதல் 30 ஆகஸ்ட் 2026 வரையிலும் நடைபெறும். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வரலாற்றில் முதல் முறையாக குடிமக்களுக்கு பாதுகாப்பான இணையதளம் மற்றும் மொபைல் செயலி மூலம் சுய விவர கணக்கெடுப்பு வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தங்களின் கணக்கெடுப்பு தகவல்களை இணைய வழியில் எளிதாக பூர்த்தி செய்ய இயலும். எனவே தமிழக மக்கள் அனைவரும் இந்த வசதியை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு தங்களின் சுய விவர கணக்கெடுப்பை நிறைவு செய்யுமாறு ஆளுநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
அடுத்து 9வது அறிவிப்பு. தலைமை செயலகத்தில் பாதுகாப்பு அதிகரிப்பு. தலைமை செயலகத்தில் உள்ள முதல்வர் தனிப்பிரிவில் பொதுமக்கள் தினமும் தங்கள் கோரிக்கை, மனுக்கள் மற்றும் புகார்களை வழங்கி வருகின்றனர். இதற்கிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த அஞ்சலையம்மாள் என்ற பெண் நேற்று முன்தினம் முதல்வர் தனிப்பிரிவு அலுவலகத்துக்கு மனு கொடுக்க வந்தபோது திடீரென மண்ணெண்ணெய் உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அவரை போலீசார் தடுத்து காப்பாற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தலைமை செயலகத்தில் போலீஸ் பாதுகாப்பு நேற்று பலப்படுத்தப்பட்டது. குறிப்பாக முதல்வர் தனிப்பிரிவுக்கு மனு கொடுக்க வரும் பொதுமக்கள் தீவிர பரிசோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். அடுத்ததாக 10வது அறிவிப்பு. எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரையிலான சென்னை எல்லை சாலை பணி ஓராண்டில் நிறைவு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தகவல். எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரையிலான சென்னை எல்லை சாலை திட்டப் பணிகள் ஓராண்டுக்குள் நிறைவடையும் என பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.